அரசன் மாறினாலும் அரண்மனை மாறாது என்பதற்கேற்ப சென்னை மாநகராட்சி இன்னும் திமுகவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதாவது கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசியலை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த திமுக மற்றும் அதிமுக ஆகிய திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் இந்த தேர்தலில் பெரும் சரிவை சந்தித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் தலைமையில் புதிய அரசு உருவாகியுள்ள நிலையில் திராவிட கட்சிகள் நிலைகுலைந்து போயுள்ளன. அண்மையில் ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற திமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தில் இந்த பதற்றம் வெளிப்படையாக தெரிந்தது. சென்னை மாநகராட்சியின் பல வார்டுகளில் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது அதிகார வரம்பை தாண்டி மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துவதால் தங்களை அலட்சியப்படுத்துவதாகவும் கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மறுபுறம் புதிய தாவேகா அரசு சென்னை மாநகரத்தின் நிர்வாகத்தில் தனது முத்திரையை பதிக்க விரும்புகிறது. சாலை பணிகள், குடிநீர் திட்டங்கள், மக்கள் நலத் திட்டங்கள் உள்ளிட்டவற்றில் வேகமாக செயல்பட திட்டமிட்டுள்ளது. இதனால் மாநகராட்சி நிர்வாகத்தை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள திமுக மேயர் பிரியாவுக்கும் மாநில அரசுக்கும் இடையே அதிகார மோதல் உருவாவதற்கான சாத்தியங்கள் அதிகரித்துள்ளன. இந்த மேயர் வெர்சஸ் முதலமைச்சர் மோதலை தமிழக அரசியலின் அடுத்த பெரிய அத்தியாயமாக கருதுகின்றனர். திராவிட கட்சிகள் மாநில அளவில் பலவீனமடைந்துள்ள நிலையில் சென்னையில் தங்களது செல்வாக்கை தக்க வைக்க திமுக முயற்சி செய்கிறது. அதே நேரத்தில் புதிய ஆட்சியை வலுப்படுத்த தாவேகாவும் தீவிரமாக இயங்குகிறது. இந்த மோதல் வரும் காலங்களில் சென்னை மாநகராட்சி கூட்டங்களில் பலத்த விவாதங்களுக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் பிரச்சனைகள், நகர அபிவிருத்தி, நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் இரு தரப்புக்கும் இடையே கடுமையான மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. திமுக தலைமை இந்த தோல்விக்கான காரணங்களை ஆராய 36 பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்துள்ளது. இக்குழுவினர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் வாக்காளர்களிடம் பேசி வாக்கு வங்கியில் ஏற்பட்ட சரிவுக்கான உண்மையான காரணங்களை கண்டறிய முயற்சி செய்து வருகின்றனர். பல இடங்களில் உள்ளூர் பிரச்சனைகள், வேட்பாளர் தேர்வில் நடந்த பிழைகள், மக்கள் பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தியது போன்றவை தோல்விக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றன. இந்த அரசியல் மாற்றத்தின் மையமாக சென்னை உருவெடுத்துள்ளது. தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றுள்ள நிலையில் சென்னை மாநகராட்சி மேயராக உள்ள திமுகவின் பிரியா இதுவரை முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கவில்லை. இந்த சூழல் சென்னை அரசியலில் பிரியா வெர்சஸ் விஜய் என்ற புதிய மோதலை உருவாக்கியுள்ளது. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது. தமிழகத்தில் ஆட்சி மாறியிருக்கலாம், ஆனால் சென்னையில் அதிகார போட்டி இப்போதுதான் தொடங்கியுள்ளது. கிராமங்களில் சொல்வது போல் காளை மாறினாலும் கலப்பை மாறாது. அதுபோல கோட்டையில் புதிய அரசன் அமர்ந்திருந்தாலும் சென்னை அரசியலில் பழைய வீரர்கள் இன்னும் களத்தை விட்டு வெளியேற தயாராக இல்லை. அதனால்தான் இன்று அரசியல் வட்டாரங்களில் ஒரு கேள்வி சத்தமாக ஒலிக்கிறது. முதல்வர் விஜயா, இல்லை சென்னை சாவியை கையில் வைத்திருக்கும் மேயர் பிரியாவா? இந்த கேள்விக்கான பதிலை வரும் நாட்களில் சென்னை அரசியலே எழுதப் போகிறது.